ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நைட் டைமில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப வானத்தில் ஒரு பிரைட் லைட்டில் லைட்னிங் ஸ்பீடில் ஒன்று வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய சத்தம் கேட்குது. அதுக்கப்புறமா நியூஸ் சேனல்லாம் ஏர்த்துக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு, அதாவது சிறுகோள் நம்ம ஏர்த்துக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே பயமாக இருக்குது இல்லை? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, ஆஸ்ட்ராய்டு ஏர்த்தை ஹிட் பண்ணினா டோட்டலாக நம்ம ஏர்த் அழிஞ்சிருமா, இதில் ஏதாவது சேஃப்டி இருக்கா, சயின்ஸ் இதை பற்றி என்ன சொல்லுது, இதெல்லாம் தான் ஃபுல்லாக டீப்பாக பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், முதலாவது ஆஸ்ட்ராய்ட்னா என்னென்னு சொல்லி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஆஸ்ட்ராய்ட்னா என்னென்னா, ஸ்பேஸில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கல். அதாவது மூன் மாதிரி பெருசு இல்லை, ஆனால் அதை விட சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே டேஞ்சரஸானதாக இருக்கும். சைஸ் பற்றி பார்த்தோன்னா சின்ன கார் மாதிரி சைஸில் கூட இருக்கும். அதையும் விட ஒரு மவுண்டைன் மாதிரி பெரிய ஆஸ்ட்ராய்டு கூட இருக்கும். இந்த ஆஸ்ட்ராய்டு மோஸ்ட்லி எங்கே இருப்பாங்கன்னா, சூரியனை சுற்றி இருக்கிற சுற்றுவட்ட பாதையில். அந்த சுற்றுவட்ட பாதையில் மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் இடையில ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது. அதில் தான் ரொம்ப பெரிய ஆஸ்ட்ராய்டெல்லாம் இருக்கும். ஆனால் என்னென்னா, சில நேரங்களில் ஸ்பேஸில் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தால் கூட இந்த ஆஸ்ட்ராய்டு அவங்களோட பாதையை மாற்றிடுவாங்க, ஏர்த் சைடுக்கு வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஆஸ்ட்ராய்ட்னா ஒரு ஸ்பேஸ் ராக்னு சொல்லலாம். அது ஏர்த்தை ஹிட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறமா வர டேமேஜ் ரொம்பவே சீரியஸானதாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முன்னால் இந்த பூமிக்கு ஆஸ்ட்ராய்டு வந்து ஹிட் பண்ணியிருக்கான்னு சொல்லி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ். 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு ஏர்த்துக்கு ஹிட் பண்ணியிருக்கு. அது மெக்சிகோ பக்கம் லேண்ட் ஆகிருக்கு. அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 65,000 km/h ஸ்பீடில் வந்திருக்கு. இது சூப்பர் ஸ்பீட்னு சொல்லப்படுது. அது ஏர்த்தை ஹிட் பண்ணதுமே வானம் ஃபுல்லாகவே டஸ்ட் ஸ்மோக்னு சொல்லி எரிஞ்சு போயிருக்கு. சன்லைட் வரவே இல்லை. ஸோ அதனால் மரம் செடி கொடிகள் எல்லாம் இறந்து போகுது. மரம் செடி கொடி இல்லாமல் போனதால் அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு சாப்பாடு இல்லாமல் போகுது. அப்படியே ஃபுட் செயினுமே கலப்ஸ் ஆகுது. இந்த ஆஸ்ட்ராய்டு தாக்கினதால தான் டைனோசர்ஸ் இனமும் அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ புரியுதா, ஆஸ்ட்ராய்டு ஏர்த்தை ஹிட் பண்ணினா உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். ஆல்ரெடி ஒரு டைம் இது நடந்தும் இருக்குது. ஓகே, ஃப்யூச்சரில் ஆஸ்ட்ராய்டு ஏர்த்துக்கு வந்தால் என்ன ஆகுன்னு இமேஜின் பண்ணலாம். ஜஸ்ட் நான் சொல்கிறேன், 1 கிலோமீட்டர் சைஸ் ஆஸ்ட்ராய்டு தான் நம்ம ஏர்த்தை ஹிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோம். அப்போ என்ன நடக்குன்னா, ஃபர்ஸ்ட் சுனாமி வரும். சீல பெரிய வேவ்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகி கோஸ்ட் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறமா ஷாக் வேவ் வரும். பில்டிங்ஸ், டவர்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஏர் பஸ்ட், அதாவது ஆஸ்ட்ராய்டு ஏரில் பஸ்ட் ஆகும் போது ஒரு 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வர காட்டியுமே கிளாஸ் எல்லாமே பிரேக் ஆகிடும். ஆனால் இதே இமேஜின் பண்ணுங்க, ஒரு 10 கிலோமீட்டர் சைஸ் ஆஸ்ட்ராய்டு ஏர்த்துக்கு வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு சொல்லி. அப்போ என்ன நடக்குன்னா, ஏர்த் டெம்பரேச்சர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபாரஸ்ட் எல்லாம் தீல ஏரியா ஸ்டார்ட் ஆகும். வானம் ஃபுல்லாக டஸ்ட் ஸ்மோக்னு இருக்கும். சன்லைட் ஏர்த்துக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் மரம் செடி கொடிகள் எதுவுமே க்ரோ ஆகாது, இறந்து போயிடும். மக்களுக்கு சாப்பிடக்கூட எதுவுமே இருக்காது. இதை விட டேஞ்சரஸான விஷயம் என்னன்னா, மனிதர்கள் உயிரோட வாழ்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சயின்டிஸ்ட் இந்த மாதிரி இம்பேக்டை குளோபல் எக்ஸ்டிங்ஷன் லெவல் இவெண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது மீனிங் என்னன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா லிவிங் திங்ஸுமே இறந்துடும். ஆஸ்ட்ராய்டு வந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? சயின்ஸ் சொல்லுது எஸ், ட்ரை பண்ண முடியும்னு சொல்லி. நாசா ஒரு ஸ்பெஷல் மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா டார்ட். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடிரெக்ஷன் டெஸ்ட். இது என்னன்னா, நாசா ஒரு சின்ன ராக்கெட் மாதிரியான ஆப்ஜெக்டை ஒரு ஆஸ்ட்ராய்டு மேலே லைட்டாக அடிப்பாங்க. அது டெஸ்ட் பண்ணும் என்னன்னா, அதோட ஸ்பீட், டிரெக்ஷன் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுதான்னு சொல்லி. அதோட ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா, அது ஒர்க் ஆகியிருக்கு. ஆஸ்ட்ராய்டோட ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிருக்கு. இதில் என்ன அர்த்தம்னா, ஃபியூச்சரில் ஒரு டேஞ்சரஸான ஆஸ்ட்ராய்டு ஏர்த்துக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஏர்த் கிட்ட வாரத்துக்கு முன்னாடியே ஸ்பேஸ்லேயே அதை தள்ளி விடலாம். அதாவது அதோட டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்ட்ராய்டு ஏர்த்தை அடிக்க போகிற சான்ஸ் இப்போ இருக்கா? நாம் சேஃபாக இருக்கோம்னு கேட்டால் இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாம் சேஃபாக தான் இருக்கோம். ஸ்பேஸ் கம்பெனிஸ் எல்லாருமே டெய்லி ஸ்கையை மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது டேஞ்சரஸான ஆஸ்ட்ராய்டு வருதா இல்லையான்னு சொல்லி கண்டினியூஸாக அதை ட்ரெக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சிச்சுவேஷன் என்னன்னா, ஏர்த்துக்கு டிரெக்டாக வரப்போகிற எந்த ஆஸ்ட்ராய்டுமே இல்லை. ஆனால் ஸ்பேஸில் ஏதாவது ஆர்பிட் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா டிரெக்ஷன் மாறி போகலாம். இப்போ ஃபைனலாக சொல்லணும்னா, ஆஸ்ட்ராய்டு ஏர்த்தை ஹிட் பண்ணிச்சுன்னா ரொம்ப பெரிய அழிவு வரும். பட் சயின்ஸ், சேட்டலைட், ஸ்பேஸ் மிஷன்ஸ் இது மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுற டெக் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருக்கிறதால இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். இது மாதிரி இன்னும் ஸ்பேஸ் சீக்ரெட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.